सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। अखंडानंद संबोधः वंदनाद्यस्य जायते गोविंदं तमहं वंदे चिदानंदतनुं गुरुम्। आचार्य पादेशीकृत सर्ववेदांत सिद्धांत सार संग्रहा அப்படின்ற கிரந்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப என்ன டாபிக் அப்படின்னாக்க அத்தியாசத்தை பத்தி தரமா பேசி முடிச்சோம். முடிச்சு இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாரு. இந்த அத்தியாசத்துக்கு காரணம் கர்மா அஜ்ஞானம் தான் அப்படின்னு. அஜ்ஞானமும் கர்மாவும் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்டரியா இருக்கு. அதனால கர்மான்னு சொன்னாலும் அஜ்ஞானம்னு சொன்னாலும் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்தோம். எப்படி சொன்னார் அப்படின்னாக்க கர்மானால என்ன அர்த்தம்? எல்லாம் அனித்தியம். எஸ் கிருதகம் தத் அனித்தியம். எது செய்யப்பட்டதோ அது அனித்தியமா தான் இருக்கும். நித்தியமான மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை, ஞானத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை கர்மாவுக்கு கிடையாது அப்படின்றாரு. ஏன் கிடையாது அப்படின்னு, கர்மா என்றாலே 4 விதம். இந்த 4 தவிர வேறொரு விதம் உலகத்துல கிடையாதுப்பா. இருக்கிறதே 4 தான். ஒண்ணு ஆப்பியம், அடையப்படுவது அப்படின்னு ஒரு செயலால அடையக்கூடியது. செயலால அடையக்கூடியது எல்லாமே என்ன அர்த்தம்? திரும்பியும் வரணும். எதை நீங்கள் அடைந்தீர்களோ, எப்போ அடைந்தீர்களோ அப்ப திரும்பவும் வந்தாகணும் அப்படின்ற ஒரு லாஜிக் இருக்கு. அதனால அதை சொல்ல முடியாது. உட்பாக்கியம் எது உண்டாச்சோ, எப்ப டேட் ஆஃப் பர்த் ஒண்ணு உண்டாச்சோ அப்ப டேட் ஆஃப் டெத் சப்ஸ்டன்ஸ் இதை மாற்றக்கூடிய நிலை எப்பொழுதுமே வராது. ஆகையினால இப்ப என்னாச்சு, அது உட்பாத்தியம் சொல்ல முடியாது, ஆப்பியம் சொல்ல முடியாது, சம்ஸ்காரியம்னு சொல்லலாமா அப்படின்னா. அது சம்ஸ்காரியம்னாக்க என்ன அர்த்தம்? இருக்கிற ஒரு பொருளை நீங்க கிளீன் பண்ணலாம். இங்க கிளீன் பண்றதுக்கு என்ன இருக்கு இல்லையா? கிளீனிங்னா என்ன அர்த்தம்? இருக்கிற பொருள், தோணக்கூடிய பொருளை கிளீன் பண்ண முடியும். அந்த கிளீனிங்கா பண்ணக்கூடியதாக விஷயமாக அந்த பிரம்ம ஞானமானது இல்ல. அது சம்ஸ்காரியத்தினால அதை அடைய முடியாது. ஆகையினால அதுவும் அனித்தியம் தான். சரி, விகாரியம் மாடிபிகேஷன். மாடிபிகேஷன் பண்ண அர்த்தம், எப்ப மாடிஃபை பண்ணீங்களோ அப்பவே அனித்தியம் தான். அது நீங்க மாடிஃபை பண்ண அனித்தியமாக தான் இருக்குன்றது. இப்படி 4 தான கர்மாஸ் இருக்கு. இந்த 4 நாளையும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். சரி, அது மட்டும் இல்ல, இன்னொரு பிரச்சனை இருக்கு. இந்த அஜ்ஞான கர்மாவும் ஒன்னா சேர்ந்ததுனால அது வளர்றது வேற. அது இந்த இதுவானது அஜ்ஞானம் கர்மாவை பண்ண என்ன ஆச்சுன்னா அது வளர்ந்துட்டே போறது. அஜ்ஞானம் கர்மா பண்ண இன்னும் இந்த கர்மாலதான் ஈடுபாடு வருதே தவிர ஞானத்தை விட்டு ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குங்க. அதனால அது வளருகிறது அப்படின்னு. கர்மனா ஜாயத்தே ஜந்துஹு கர்மனைவ கலீயத்தே கர்மனஹா காரியம் ஏவ ஏஷா ஜென்ம மிருத்தி பரம்பரா ஏதஸ்மாத் கர்மனஹா காரியம் அந்நியதஸ்தி விலட்சணம் அப்படின்னு சொன்னார். இப்போ எங்க சொன்னார்னா 511வது ஸ்லோகமும் 12வது ஸ்லோகத்திலையும் கர்மாவனாலதான் பிராணிகள்லாம் பிறக்கிறது, பிராணிகள்லாம் நாசமாகுது. அப்படி இருக்கும்போது இந்த பிறவி மரணம்ன்ற பரம்பரை தான் கர்மாவுடைய காரியம். இதை விட வேறானதாக அந்நிய காரியம் எதுவும் கர்மாவுக்கு இல்லைன்றது கிளியரா தெரியுது. அதனால என்னாச்சு, அஜ்ஞான காரியம் தத் கர்ம யதோ அஜ்ஞானேன வர்த்ததே யத்யேன வர்த்ததே தேன நாசஸ்ய தஸ்ய ந சித்யதி. என்ன தகுது அப்படின்னாக்க, அஜ்ஞானமானது ஒரு தீபம் இருக்கு இல்ல, அந்த தீபத்தை வீட்டுல இருக்கு. ரொம்ப அழகா ஆர்கே சாஸ்திரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார்.
அந்த மாமி ஒரு மாமி இருந்தாலா, அந்த மாமி என்ன பண்ணாலா, பத்தாயிரம் சனிக்கிழமை தீபம் ஏற்றிருக்காங்க. அந்த மாமிக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் கேக்குறதா சார்? கேக்குறதா? எண்ணெய் ஊற்றுறது எவ்வளவு நேரம் எரியும் அப்படின்னு தெரியும். அந்த மாமி என்ன சொன்னா, சரி இந்த தீபம் மலை ஏறினோடனே நம்ம சாப்பிடலான்னு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு காத்திருந்தா, அந்த மாமி எங்கேயோ போயிருக்கும் போது வீட்டுக்கு வந்தவருக்கு இது விஷயம் தெரியாம அங்க போய் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு வந்துட்டாரு அந்த தீபத்துக்கு. அப்படின்னா என்ன ஆகும்? அது இன்னும் கொஞ்சம் வளர்ந்து எரியும் இல்லையா? அந்த மாதிரி இந்த விஷயம் தெரியாம ஒரு காரியத்தை பண்ண 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 அஜ்ஞான காரியம் வந்து என்னத்தை பண்ணுன்னா, எதா அஜ்ஞானேன வர்த்ததே, அஜ்ஞானத்தினால அது வளருகிறது. தத் கர்ம அஜ்ஞான காரியம் இல்லையா? அந்த கர்மாவும் அஜ்ஞானத்தினால விருத்தி அடைகிறது. அதனால அதுவும் அஜ்ஞானத்தினுடைய காரியம் தான் ஆகும். எது எதனால விருத்தி அடைகிறதோ அதனால அதுக்கு நாசம் ஏற்படுமா? ஏற்படாது. இன்னும் கொஞ்சம் வளருமே தவிர அதுக்கு நாசம் ஏற்படாது. நாசம் ஏற்படுறதுதான் தான் என்ன அர்த்தம்? அந்த ரெண்டு வஸ்துவும் ஒண்ணு எதிரியாக இருக்கணும் இல்லையா? விரோதம் இருக்கணும். கர்மாவுக்கும் அஜ்ஞானத்துக்கும் அப்படி விரோதம் இருக்கா அப்படின்னு பார்த்தா விரோதம் இல்லை. அவிரோதிதயா கர்ம அவித்யாம் வினிவர்த்தையே அப்படின்னு. அஜ்ஞானமானது கர்மாவானது அவித்யைக்கு இல்லையா அவிரோதி. அப்படின்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் சகாயம் பண்ணிப்பாருல தவிர விரோதி இருக்காது. வித்யா அவித்யா நிகந்தேவ, ஒன்னே ஒண்ணுதான் பண்ணும். எது? வித்யாதான் அவித்யை, ஞானம் ஒண்ணுதான் அஜ்ஞானத்தை ஞானம் பண்ணுமே தவிர கர்மா வந்து நிச்சயமா கர்மா அந்த அதர் ஹேண்ட் வளர்க்குமே தவிர அஜ்ஞானம் இன்னும் கொஞ்சம் வளருமே தவிர ஞானம் தானத்தை மட்டும்தான் அஜ்ஞானத்தை நாசம் பண்ண வேண்டும். எப்படி தேஜஸ் திமிர சங்கவத்து, எப்படி இருக்கும் வெளிச்சமும் ஒன்றுக்கொன்று எதிரியோ. எதிரின்னா என்ன? இவர் இருக்கிற இடத்துல அவர் இருக்க மாட்டார், அவர் இருக்கிற இடத்துல இவர் இருக்க மாட்டார். இப்படி இருந்தால் மட்டும்தான் அஜ்ஞானமானது போகும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? சொல்லிட்டு இப்ப என்ன சொன்ன, இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். 513 வரைக்கும் பார்த்தோம். அஜ்ஞான காரியம் தத் கர்ம யதா அஜ்ஞானேன வர்த்ததே எது ஏன வர்த்ததே தேன நாசா தஸ்ய. அதுக்கு அது ரெண்டு விரோதம் இல்லாத ரெண்டு பொருள் ஒன்னா சேர்ந்துதான் அது வளருமே தவிர அது வந்து எப்படி நாசமாகும் நீங்க எதிர்பார்க்க முடியாது, நாசமாகாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ பெட்ரோலை நீங்க ஊத்த நீங்க பெட்ரோலால அணைக்கிறேன்னு போய் நெருப்ப போய் அணைச்சிங்கன்னா அது என்ன ஆகும்? அது இன்னும் கொஞ்சம் வளரதான் வளரும் அப்படின்ட்டு இல்லையா? இப்ப இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஸ்லோகம் 514வது ஸ்லோகம். ரொம்ப அருமையான ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றும். ஏன யஸ்ய சதாவஸ்தா நிரோதாய ந கல்ப்யதே நாசகத்வம் ததுபயோஹ கோனு கல்பயிதும் க்ஷமஹா. யஸ்ய ஏன சகா அவஸ்தா, அவர் கூடவே இருந்து கொண்டு அதை வளர்க்கக்கூடிய ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா நிரோதாய ந கல்பத்தை, அது எப்படி நிரோதமாகும், தடுக்கும் இல்லையா? நீங்க நெருப்பு எடுத்து இருக்கும் போது இல்ல சார் அதை அணைக்கிறதுக்கு நான் பெட்ரோல் ஊத்துறேன்னு நீங்க பாட்டுக்கு அஜ்ஞானம் போறதுக்கு கர்மா போய் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கருப்பு அந்த நெருப்பானது போகுமா? இன்னும் வந்து வீசிதான் எரியும். அதனால நாசகத்துவம் கல்பயித்தும் கோணட்சமஹா, இதனால அதை அழிக்கும் சக்தியை அதற்கு யாராலையும் கொடுக்க முடியாது சார். கர்மாவனால அஜ்ஞானம் போன்றதை யாராலும் ஒத்துக்கொள்ள முடியாது. அஜ்ஞானத்தை போக்கடிக்கக்கூடியது ஒண்ணுதான். இருட்டு இருக்குன்னா அதை இருட்டுக்கு போக்கடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு. அந்த இருட்டு ஒரே இருட்டா இருக்கு, தேடினா அப்படி கையை வச்சு தேடி வீடு கண்டுபிடிச்சு கரெக்டா ஒரு இடத்துல வெத்துக்கொட்டி இருந்தது. அதை கண்டுபிடிச்சான். வெத்துக்கொட்டியை எடுத்து வச்சு போய் தேடினாலும் தேடி வெத்துக்கொட்டியை கிடைச்சிட்டு அதுல இருந்து ஏற்றினான். அந்த வெத்துக்கொட்டி ஏற்றினோடனே அந்த இருட்டானது போச்சு. இப்போ இருட்டுக்கு போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இல்ல சார் நான் தேடினா பாருங்க வெத்துக்கொட்டிய, அதுதான் காரணம்னு சொல்றீங்களா? இல்ல வெத்துக்கொட்டி தான் காரணமா? இல்ல கீழ்ச்ச அந்த குச்சி தான் காரணமா? எல்லாம் காரணம் இல்ல. அந்த இருட்டு போறதுக்கு காரணம் அந்த வெளிச்சம் வந்து போதுதான் காரணம் இல்லையா? இதெல்லாம் அந்த கண்டிஷன் நம்ம மனசுல இருக்குது தவிர
அந்த இருட்டு போக்கடிக்குமா? அந்த வெறுப்புச்சினாலேயோ அந்த நீங்க தேடினதுனாலயோ அந்த இருட்டு போச்சோ? போகல. எப்ப போச்சு? அதிலிருந்து உண்டான வெளிச்சம் வந்ததுன்னா தான் போச்சு. ஆகவே வெளிச்சம் ஒண்ணுதான் இருட்டை போவதற்கு காரணம். அப்படி அதே மாதிரி அந்த அஞ்ஞானமானது போகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த கர்மா எல்லாம் கிடையாது, அந்த வெளிச்சம் தான் இருட்டை போக்கணும். நீங்க என்ன பெருக்கினாலும் இல்லையா, என்ன நீங்க தண்ணியை எடுத்து ஹோஸ் பைப்புல அடித்தாலும் அந்த இருட்டானது போகவே போகாது. வெளிச்சம் ஒரு தீபத்தை ஏற்றினால் மட்டுமே தான் அந்த இடத்துல இருட்டானது விலகும். அதனால ஒரு இருட்டை போக்குவதற்கு ஒரு பிரகாசம் எப்படி தேவையோ அப்படி ஞானத்தை அடைவதற்கு உங்களுக்கு கர்மாவனால பிரயோஜனம் இல்லை, ஞானம் தான் அடையணும். ஞானத்தினாலதான் அஜ்ஞானம் போகும். அஜ்ஞானம் போகணுமே ஆனால் ஞானத்தை அடையணுமே தவிர அதை கர்மாவனால நான் ட்ரை பண்றேன் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் உங்களுடைய அஜ்ஞானத்தை வளர்க்கும். எந்த கர்மாவும் சரி இல்லையா, அப்படிதான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சர்வம் கர்ம அவிரோதியேவ அவிரோதியேவ யதா அஜ்ஞானஸ்ய சர்வதா ததோ அஜ்ஞானஸ்ய விச்சித்திஹி கர்மணா ந சித்யதி. கர்மணா நைவ சித்யதி. ஒரு நாளும் கர்மாவனால அஜ்ஞான நாசமானது ஏற்படவே ஏற்படாது. ஏன்? சர்வம் கர்மா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கர்மாவும் சர்வதா எப்பொழுதும் அஜ்ஞானஸ்ய அவிரோதியேவ. அஜ்ஞானத்துக்கு அவிரோதி அப்படின்னா என்ன அர்த்தம்? விரோதி இல்லை இல்லையா. அதனால அஜ்ஞானமும் கர்மாவும் சேர்த்தீங்கன்னாக்க அது போகவே போகாததா. கர்மாவனால அஜ்ஞானத்தை விச்சித்தி நைவ சித்தி. விச்சித்தியானது நாசமானது, அஜ்ஞான நாசமானது கர்மாவனால எப்பொழுதும் எவ்வளவு கர்மா பண்ணாலும் நாசமாகவே ஆகாது. அது வழக்கம். அஜ்ஞானம் வளருமே தவிர கர்மாவனால அஜ்ஞான நாசம் ஒருபொழுதும் ஏற்படாது. பூஜை பக்தி எத்தனையோ விஷயங்கள் கர்மால இருக்க சார், இதெல்லாம் எமோஷன்லாம் வச்சுக்கீங்க. இதெல்லாம் அஜ்ஞானத்தை நாசம் பண்றதுக்கு யூஸ் ஆகாது. இதனால அஜ்ஞானமானது வளரத்தான் வளரும், ஞானமானது சித்திக்க முடியாது. ஞானம் சித்திக்கணும்னா படிக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னார். சரி, எது வந்தா எது அழியறதோ இப்ப இன்னொன்னு சொல்ற, எஸ்ய பிரத்வம்ச ஜனகா யத் சம்யோகோஸ்தி தக்ஷணே தயோரேவ விரோதித்வம் யுக்தம் பின்ன ஸ்வபாவயோஹ. எது சம்யோகா, எதனுடைய சேர்க்கையினால, தக்ஷணே அந்த க்ஷணத்திலேயே, எஸ்ய பிரத்வம்ச ஜனகா அதனுடைய அழிவை உண்டாக்குறதோ இல்லையா, அதுதானே நமக்கு வேணும். ஞானத்தை போக்கடிப்பதற்கு அதுக்கு விரோதியாக இருக்கக்கூடிய நாசமானது ஏற்பட வேண்டும், அஞ்ஞான நாசமானது ஏற்பட வேண்டும். அப்பேற்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு வேணுமே தவிர நீங்க பெட்ரோலையும் நெருப்பையும் சேர்க்கிற மாதிரி, தீபத்தையும் எண்ணெயும் சேர்க்கிற மாதிரி, இதனால போய் அதை பண்றேன்னாக்கா அதனால வளரும் தவிர இது போக்கடிக்காது அப்படின்னு. தயோரேவ விரோதித்வம், எதனுடைய சேர்க்கையினால எது அழிவை உண்டாகிறதோ அதுதான் இதுக்கு காரணமாகும். பின்ன சுபாவமா வேறு வேறு சுபாவமாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டத்தையும் வைத்துக் கொண்டு சுபாவங்களோட இருந்து கொண்டு விரோதித்துவம் யுக்தம். எப்படி அந்த விரோதித்துவம் யுக்தமாக அமையும்? வேறுபட்ட சுபாவங்களோட ரெண்டு பாத்திரங்கள் தான் விரோதியாக இருக்கும் தன்மை நியாயமா இருக்கும். ரெண்டும் ஒரே கூட்டாளியாகத்தான்னாக்க அந்த கூட்டாளிகள்னால எப்படி நாசம் ஏற்படும்? கூட்டாளிகளால் அது வளருமே தவிர நாசம் ஆகாது அப்படின்னு இன்னொரு லாஜிக் சொன்னார். சரி, இப்படி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார் அப்படின்னு அவரே சொல்றாரு. இப்போ சமப்பிரகாஷயோஹோ யத்வத் பரஸ்பர விரோதிதா அஜ்ஞான ஞானயோஹோ தத்வத் உபயோரேவ திருஷ்யதே. கிளியர் கட்டா சொன்னார். யத்வத் தமஹா பிரகாஷயோஹோ, தமசுவும் பிரகாசம், இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் பரஸ்பர விரோதமானது நமக்கு கண்கூடாக காணப்படுகிறது. பரஸ்பர விரோதம். இது இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இது இருக்காது. அதான் பரஸ்பர விரோதம் இல்லையா.
அவர் இருந்தா இவர் இருக்க மாட்டார், இவர் இருந்தா அவர் இருக்க மாட்டார். வெளிச்சம் இருந்ததே ஆனால் அந்த இடத்துல இருட்டு இருக்காது, இருட்டு இருந்ததே ஆனால் அங்க வெளிச்சம் இல்லை. அவ்வளவுதான் சார். இந்த வெளிச்சம் இருந்தா இருட்டு இருக்காது, இருட்டு இருந்தா வெளிச்சம் இருக்காது. இதுதான் பரஸ்பர விரோதிப்போம் இல்லையா? இந்த மாதிரி தான் அஜானமும் ஞானமும்ன்றதை புரிந்து கொள்ளும். அஜான ஞானயோ தத்வத் அதே மாதிரிதான் உபயோரேவ ரெண்டுத்துவ தத்வத்து உபயோரேவ திருஷ்யத்தே. சமமும் பிரகாசமும் எப்படி விரோதியோ அப்படிதான் இங்க அஜானமும் ஞானமும் இந்த ரெண்டுத்தையும் இப்படித்தான் காணப்பட வேண்டியது. இப்படித்தான் உலகத்தில் காணப்படுகிறது, விரோதமானது உலகத்துல காணப்படுகிறது. அதனால இப்ப என்ன முடிவுக்கு வந்தோம்? அஜான நாசகம் வேணும்னாக்க உங்களுக்கு ஞானம்தான் அவசியம். கர்மாவனால மேக்சிமம் என்ன பண்ண முடியும்? நீங்க பண்ற பக்தி, நீங்க பண்ற பஜனை, நீங்க பண்ற பூஜை, நீங்க பண்ற எல்லா காரியங்களும் என்ன பண்ணணும்? சித்தஸ்ய சுத்தையே கர்ம ந வஸ்து உபலப்தையே. அப்பா அந்த ஆத்மாவை அறிவதற்கு இது எதுவுமே உண்டாகாது. எல்லாம் உங்களுக்கு அதுக்கு உண்டான கண்டிஷனை உங்க மனசுல பண்ணி உங்களுக்கு ஒரு வேதாந்தத்துக்கு வரக்கூடியதான யோக்கியதை பண்ணுகின்ற வரைக்கும் இதனுடைய சகாயமானது ரொம்ப அவசியமா இருக்கு. சித்த சுத்தி ஏற்பட வேண்டும். சித்தஸ்ய சுத்தையே கர்ம. அதுக்காக தான் இந்த கர்மாவானது உபாசனையானது விதிக்கப்பட்டது. மானசிக கர்மா தான் உபாசனை. உபாசனை அதை தனியா நினைச்சுப்பாங்க, அதுவும் கர்மா தான். மானசிக உபாசனை, காய்க உபாசனை, வாச்சிக கர்மா, எல்லா கர்மாவும் மனசனாலேயோ வாக்குனாலேயோ உடம்புனாலேயோ பண்ணக்கூடிய எல்லா கர்மாவும் சித்த சுத்திக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர வஸ்து உபலப்தையே அந்த ஆத்ம ஞானம் எனக்கூடிய வஸ்துவை ஒரு நாளும் நீங்கள் அதனால அறிந்து கொள்ள முடியாது. சரி, அப்ப எப்படிதான் சார் அந்த வஸ்துவை தெரிஞ்சுக்கிறது? அதுதான் ஞானம்னு சொல்றோம். வஸ்து சித்தி விசாரேன. வஸ்துவானது எப்ப தெரியுமா உங்களுக்கு தெரியும்? வேதாந்த விசாரேனையைவ. ஒரு குருவுடைய கடாட்சத்தினால வேதாந்தத்தை படிக்கிறதுனால மட்டுமேதான் ஒரே வழி. உபனிஷதை கம்மி அப்படின்னு சாஸ்திரம். உபனிஷத்தினால மட்டும்தான் இது பாசிபிள். குரு அனுகிரகேனைவ. குரு அனுகிரகம்தான் பாசிபம். சோத்திரியம் தஸ்மாவன் தத் விஜயானார்த்தம் ச குருவேவ குருவேவ அப்படின்னு இந்த ஏவகாரம் போட்டார் பாருங்க. குருவுடைய அனுகிரகத்தினால மட்டுமேதான் உங்களுக்கு இந்த சாஸ்திர ஞானத்தினால மட்டுமேதான் இந்த வேதாந்த ஞானத்தினால மட்டும்தான் அஞ்ஞான நாசகமானது ஏற்படும். வஸ்து சித்தி விசாரேனைவ கிஞ்சித் கர்ம கோட்டி விதி. நீங்க கோட்டி கர்மாவை நீங்க பண்ணிட்டே இருந்தாலும், கோடிக்கணக்கான கர்மாவை நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் தானே தவிர உங்களுக்கு ஞானம் மாத்திரம் வரவே வராது. வேதாந்தத்தினால மட்டும்தான் வரணும், ஆத்ம ஜானத்தினாலதான் வரணும், பிரம்ம ஜானத்தினாலதான் அஜ்ஞான நாசகமானது ஏற்படும் அப்படின்னு இல்லையா? அதே மாதிரி இப்ப சொல்றாரு, நான் 518வது ஸ்லோகத்துல நஞானேன வினா அஜ்ஞான நாசஹ கேனாபி சித்யதி. ஞானேன வினா, ஞானத்தை தவிர இல்லையா, அஜ்ஞான நாசஹ அஜ்ஞானத்தினுடைய நாசமானது கேனாபி, அந்த முன்னாடி என்ன இருக்கு சித்யதே மறந்துடாதீங்க. வேறு எதனாலும் இது ஏற்படாது. ஞானத்தை தவிர வேறு எதனாலும் இந்த அஜ்ஞான நாசமானது ஏற்படவே ஏற்படாது. கர்மாவை நீங்கள் எவ்வளவுக்கு அவ்வளவு பக்தி, எவ்வளவுக்கு அவ்வளவு உபாசனை, எவ்வளவுக்கு அவ்வளவு கர்மா பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய அஜ்ஞானமானது வளர்ந்து கொண்டே இருக்கிறது தவிர இல்லையா, அது உங்களுடைய ஞானத்துக்கு கொஞ்சம் கூட அது ஞானம் வருவதற்கு உண்டான கண்டிஷன் வரைக்கும் ஹெல்ப் பண்றது இல்லன்னு சொல்லல. ஆனா அஜ்ஞான நாசம் அதனால வராது. அது ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு ஞானம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு காரணம் யோக்கியதைக்கு அது நிச்சயமா ஹெல்ப் பண்றது. ஆனா அதனால அஜ்ஞானம் போகுமானா போகவே போகாது. அந்த அதர் ஹேண்ட் அஜ்ஞானம் வளர்கிறது. அதுல இருந்து நீங்க தப்பிச்சுட்டு ஜப்பல வேதாந்தத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆத்ம ஞானத்துல நீங்க பிரயத்தனம் பண்ணால் மட்டுமே தான் விடிவு காலம் இந்த அஜ்ஞானத்துல இருந்து. இல்லைன்னா இன்னொரு தடவை நீங்க பிறக்கிறதே உங்களால சம்சாரத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஞானேன வினா
அஜ்ஞான நாசகா கேனாபி சித்தியது கேனாபி சித்தியது. வேறு எதனாலும் இந்த அஜ்ஞான நாசம் ஏற்படாது. இருக்கிறது ஒரே ஒரு வழிதான், ஒன்வே டிராபிக். இது வேதாந்தத்தை படிக்க அவ்வளவுதான். இல்ல சார் வேற நோ கொஸ்டின், வேதாந்தம் படிக்கணும் அவ்வளவுதான். ஆத்ம ஞானத்துக்கு அது ஒண்ணுதான் வழி. ஞானத்தினாலதான் ஒரு குரு உபதிஷ்டமாக இருக்கக்கூடிய உபனிஷத் கண்ணியமாக நகி ஆகம மந்தரேன அப்படிங்கிற ஆச்சாரியால் பாஷ்யத்துல நிறைய பரிசு டைலாக் சொல்ற. ஞானத்தை தவிர வினா ஞானம் அஜ்ஞான நாசகா கேனாபி சித்தியதி அப்படின்னு ஒரு பரிசு டைலாக் இவரே கொடுக்குறாரு பாருங்க. ஞானத்தை தவிர வேறு எதனாலையும் அஜ்ஞான நாசமானது ஏற்படாது. என்ன பண்றது சார், இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. ஆகையினால ஒரே வழிதான் தஸ்மாத். ஆகையினால அஜ்ஞான நிச்சித்யை ஞானம் சம்பாதையே ஸ்ருதி. உங்களுக்கு பகவானவர் ஃபர்ஸ்ட் கிளாஸா பேட்டோட கூட சேர்ந்து ஃப்ரீவில்லையும் கொடுத்து உங்களுக்கு ஒரு இன்டெலெக்டோட உங்களை படைச்சிருக்கான்றத மறந்துடாதீங்க. அந்த இன்டெலெக்டை வைத்துக் கொண்டு நீங்கள் அதை சம்பாதிக்கலாமா, இதை சம்பாதிக்கலாமா, இந்த காரியம் பண்ணலாமா, அந்த காரியம் பண்ணலாமா, பக்தி பண்ணலாமா, இந்த கோஜனை பண்ணலாமா, இப்படி எல்லாம் போய்கொண்டே இருந்தீர்களே. ஆனால் அதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, இல்ல அஜ்ஞானமானது போகாதுப்பா, பாக்கி எல்லாம் உங்களுக்கு நடக்கும், கிடைக்கும். இல்லன்னு சொல்லல. ஆனா அஜ்ஞானம் மட்டும் போகவே போகாது. அஜ்ஞானம் போகனால ஆத்மைகத்துவ வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்தாக ஆரம்பியது. ஆத்ம ஞானத்தினால மட்டும்தான் இது போகும். ஆகையினால அஜ்ஞான விச்சித்தி, அஜ்ஞானமானது விடுபட வேண்டாம், நாசமாக வேண்டுமே என்றால் ஸ்துதிஹி, நல்ல புத்திசாலியாக இருக்கக்கூடிய நீங்கள், யூ ஹவ் பீன் எண்டவுட் வித் இன்டெலெக்ட், அந்த இன்டெலெக்டை வைத்துக் கொண்டு ஞானம் சம்பாதையே, நீங்கள் அந்த ஞானத்தை சம்பாதித்தான் ஆகணும். வேதாந்தத்தை படிக்கிறத தவிர உங்களுக்கு வேறு கதி இல்லை. இன்னொரு தடவை பிறக்கக்கூடாது, சம்சாரம் வேண்டாம் நீங்க நினைச்சீர்களே. ஆனால் இல்லன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வேலையே இல்லை இங்க, இல்லையா? நீங்க பாட்டுக்கு சௌக்கியமா இருக்கலாம், ஜம்முன்னு, இல்லையா? அவ்வளவு போகலாம் வரலாம். ஆனா யார் ஒருவருக்கு, இல்லையா, இந்த இதுல இருந்து விடுபட்டு வரணும்னு ஆசை, பந்தம், சம்சார பந்தம் போகணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு இப்ப என்னாச்சு, சம்சார பந்தம் போகணும்னாக்கா காரணம் என்ன? சம்சார பந்தத்துக்கு காரணம் அத்தியாசம். அத்தியாசம் போகணும் அப்படின்னு இப்ப சொன்னார் முன்னாடி. அத்தியாசம் போகணும்னா என்னன்னு அடுத்த கேள்வி கேட்டோம். அதுக்கு ஆச்சாரியன் அத்தியாசம் போகணும்னா அஜ்ஞானம் போகணும் அப்படின்னு. சரி, அஜ்ஞானம் போறதுக்கு என்ன சார் வழி அப்படின்னு கேட்டா, இப்ப எங்க வந்து லேண்ட் ஆனோ ஞானம் ஒண்ணுதான் சாதனம் அப்படின்னு, இல்லையா? இப்போ இந்த ஞானம் வரத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறோம். இப்ப நம்ம இது வரைக்கும் என்ன சொன்னா, சம்சார பந்தம் போனோம்னா அதுக்கு காரணம் அத்தியாசம், சம்சார பந்தத்துக்கு காரணம் அத்தியாசம்னு சொன்னோம். அந்த அத்தியாசம்னா என்ன? ராங் நாலேஜ், விலட்சணமான ஒரு அறிவு. ஒன்னை இன்னொன்னா பாக்குறது. பாம்பு கயிறை பாம்பா பார்த்தது, கிளிஞ்சலை வெள்ளியாக பார்க்கிறது, இல்லையா? வெறும் ஒண்ணு இல்லாத பூமியில ஈரமான தண்ணீரை ஜலத்தை பார்த்தது, இதுதான் அத்தியாசத்துக்கு காரணம். அதே மாதிரி இந்த உங்களோட சம்பந்தம் இல்லாத இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ நான் என்று நீங்கள் பார்த்ததுதான் இந்த அத்தியானத்துக்கு காரணம். இதுதான் அத்தியாசம். இந்த அத்தியாசம் போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க யூ ஆர் இக்னரன்ட்ன்ற ஃபேக்ட் உங்களுக்கு தெரியணும். நீங்க இக்னரன்ட்ன்ற ஃபேக்ட் தெரியணும்னாக்க உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க உங்களுக்கு போதனை வேணும், ஞானம் வேணும். அந்த ஞானம் ஒண்ணுதான் சாதனம். அந்த ஞானம் எப்படி வரும்? வேதாந்தத்தின் மூலமாக வரும், குருவின் மூலமாக வரும் அப்படின்னு ஆச்சாரியார் நமக்கு சொல்லியிருந்தார். சரி, இப்போ ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானம் இருக்குங்க. அந்த ஆத்ம ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஆத்ம ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல் ஸ்டெப் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஆத்ம அனாத்ம விவேகம். ஆத்மா ஒன்றுதான் சத்தியம், அதை தவிர இருக்கிறது எல்லாமே அனாத்மா. ஞானத்தை தவிர பாக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அக்கப்போரும், கர்மா உபாசனம் உள்ள எல்லா அக்கப்போரும் எல்லாம் அனாத்மா தான். அவன் ஞாபகம் வச்சுங்க. ஆத்மாவின் ஐயை சொல்லக்கூடியதை தவிர பாக்கி எல்லாம் இதுவாக இருக்கக்கூடியதாக நீங்க ஃபாலோ பண்றக்கூடியது எல்லாம் இதுவை போதிக்கக்கூடியதாக இருக்க தவிர நானே போதிக்கிறதா எதுவுமே இல்லை.
ஆகையினால அந்த ஞானம் ஏற்படுமே ஆனால் உங்களுக்கு ஆத்மாவை ஆத்மாவல்லாத இடத்துல இருந்து நீங்க பிரிச்சு அப்படி பார்க்க வேண்டும். அப்படி பிரிக்கிறதுனால என்ன சிரமம் அப்படின்னா அனாத்மா என்ன தன்மையாக இருக்கு அப்படின்றது தெரிந்து கொள்ள வேண்டும். இதோ இவ்வளவு நாள் நான் இதை போய் நான் நினைச்சேனே அப்படின்னு நீங்க பண்ணணும்னா அனாத்மாவை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கும். அந்த அனாத்மாவை எப்படின்னு தெரிந்து கொள்ளாமல் ஆத்மாவைக்கு நீங்க பிரிக்க முடியாது. சோ பிரம்ம சத்தியம் தெரிஞ்சுக்கணும்னா ஜெகன் மித்யாத்வத்தையும் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். ஜெகன் மித்யாத்வத்தை புரிஞ்சுக்கணும். அப்படி எப்படி புரியுறது அப்படின்னா தன்னுடைய வேதாந்தத்தை அறியாதவர்கள் தன்னுடைய புத்தியினால இதை பிரிச்சு பார்க்க அப்படி ட்ரை பண்ணுவார்கள். அது ஃபெயிலியராக ஆகிவிடும். ஆகையினால என்ன பண்ற ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உபனிஷத் மூலமாக ட்ரெடிஷனல் மூலமாக சம்பிரதாயத்தின் மூலமாக அசம்பிரதாயத்துக்கு சர்வசாஸ்திரவிதா அப்படி மூர்க்கவத்து உபக்ஷணியா அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லி சம்பிரதாயமாக இருந்து கொண்டு சம்பிரதாய வித்திகிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு பரவாயில்லை. அந்த இந்த யூனிவர்சிட்டியில எடுக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் மூலமா படிக்கிற அந்த அத்வைதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாதுப்பா. இது ஒரு குரு கிட்ட போய் கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகி இல்லையா ஆத்மார்த்தமா உடல் பொருள் ஆகி எல்லாத்தையும் வச்சுட்டு கீழே விழுந்து அந்த பிரம்ம ஞானமானது வரணும்னா உபனிஷத்தியமான அந்த நாலேஜை நீங்கள் இல்லையா அவர்கிட்டதான் ஆச்சாரியவான் புருஷோ வேத அப்படின்னு வேதமே நம்ம சொல்லிட்டு சகுருமே வாபி கச்சே ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஒரு பிரம்மனிஷ்டராக ஸ்ரோத்ரியனாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியனை பார்த்து நீங்கள் இந்த நாலேஜை அறிந்து கொள்ள வேண்டும். அது இல்லாமல் நானே அறிஞ்சுக்கிறேன், நானே புத்தகத்தை படிக்கிறேன், இங்கிலீஷ்ல படிக்கிறேன், அங்க படிக்கிறேன், இங்க படிக்கிறேன், கேப்ல கேட்கிறேன் அப்படின்னா சொன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா அப்படின்னு சொல்ல போறாரு இல்லையா. அது இப்படிதான் படிக்கணும் அப்படின்னு இருக்கு. இதுதான் நமக்கு எடுத்து காமிச்சது. எப்படி உபநிஷத்துல ஒரு உபநிஷத்துலயும் ஒரு கதை மூலமாக நமக்கு என்ன இது கதை கேட்கிற விஷயம் இல்லையே. என்ன சொன்னாரு 6 பிரம்மனிஷ்டர்கள் பெரியவா எல்லாம் பிரம்மத்திலேயே உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து 6 பேரா போய் பிப்பலாதர் காலில் விழுந்து சுவாமி எங்களுக்கு வேதாந்தத்தை சொல்லுவது. அப்பொழுதும் அந்த மனுஷன் என்ன பண்ணாரு, நீங்க எல்லாம் பிரம்மனிஷ்டர்கள் பார்த்தாலே தெரியறது. ஆனால் நீங்க பாட்டுக்கு ஒண்ணு கேக்குறீங்க, நான் பாட்டுக்கு எப்படி உங்களுக்கு சொல்லி தருது, உங்களை டெஸ்ட் பண்ணாம நீங்க ஒரு வருஷ காலம் என் கூட பொறுமையா இருங்க, நான் அதுக்கப்புறம் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர்களும் அந்த உண்மையிலேயே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா தானே இருப்பாங்க. அங்க இந்த டெஸ்டிங்ல அவர்களும் இருந்தாங்க. அங்க இருந்த ஒரு குறிப்பு வச்சு போட்டு அவருக்கு வேண்டிய பணிவிடைகள்லாம் செய்து அந்த 6 பேரும் பிரம்மனிஷ்டர்கள் ஞாபகம் வச்சுங்க. அப்படி இருந்த போதிலும் இல்லையா அவந்தி காத்தியாயனா எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுகள் எல்லாம் அப்படி இருந்த போதிலும் அவர்கள்லாம் இருந்து ஒரு வருஷம் இருந்து அவருடைய சந்தேகங்கள்லாம் கேட்க விப்பலாதர் ஒவ்வொரு சந்தேகமா சொல்லி அவர்கள்லாம் அப்படியே உலகாங்கிலம் வச்சா ஆஹா எங்க கண்ணை திறந்தீங்களே நீங்கள் அல்லவா பிரம்மஸ்வரூபி அப்படின்னு சொல்லி இல்லையா பொங்கின பிதா பரம்பாரம் தாரயத்தி நீங்கள் அல்லவோ எங்களுக்கு உண்மையான அப்பா அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர் பாக்கியம் ரொம்ப விசேஷம். அங்க பெருமாபர நம்மளை பெற்று போட்ட அந்த அப்பாங்களுக்கே நம்ம எவ்வளவு உண்மையாக இருக்கிறோம், எவ்வளவு சாத்தாதிகள்லாம் பண்ணி எப்படி இருக்கோம். உண்மையிலேயே உங்களுடைய அறிவு கண்ணை திறந்து விட்ட இந்த அப்பாவுக்கு நாம எவ்வளவு கடமைப்பட்டு இருக்கோம்ன்றது சொல்லி முடியுமா? அதனால ஒன்னே ஒண்ணுதான், உங்களுக்கு திரும்பவும் ஒரு நமஸ்காரம் பண்ணலாம், அவ்வளவுதான் அப்படின்னு அந்த துருபக்தியின் மூலமாகத்தான் இதை அறிய முடியுமே தவிர ஆல் கண்ட்ரிக்கு இல்லனால அதெல்லாம் விஷயம் தெரியாதவர்களுக்கெல்லாம் போய் இந்த ஆத்ம ஞானத்தை அறிய முடியாது, அறியறது ரொம்ப சிரமன்ற விஷயத்தையும் அப்படி ஒரு கோடு காமிக்க போறாரு ஆச்சாரியர். ஆத்ம அனாத்ம விவேகேன ஞானம் சித்யதி ந அன்யதா யுக்த்வா ஆத்மனாத்மானோஹ ஆத்மனோஹ தஸ்மாத் கரணீயம் விவேச்சனம் அனாத்மனி அனாத்மதா புத்தி கிரந்தி ஏன விதீயதே. ஆத்ம அனாத்ம விவேகேன ஞானம் சித்தியதி அப்படின்னு ஆத்ம அனாத்மாவையும் பிரித்து அறிவதற்கு பேர் தான் சார் ஞானம். அதனாலதான் உங்களுக்கு இந்த ஞானம் ஏற்படும்.
ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நான் அந்நியதா there is no other way. இது ஒண்ணுமே டிராபிக். ஆத்மாவும் அனாத்மாவையும் நீங்கள் பிரித்து அறிந்துத்தான் ஆகணும். புத்தி கொடுத்திருக்காங்க ஆச்சாரியர் பகவான். ஆகையினால இதை வைத்துக் கொண்டு வேற வழியே கிடையாது. நோ சாய்ஸ். வேதாந்தத்துக்கு வந்துதான் ஆகணும், உபநிஷத்துக்கு வந்துதான் ஆகணும், ஒரு குருவை நாடிதான் ஆகணும். இதுக்கெல்லாம் வழி கிடையாது சார். அந்நியதா அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லி அப்பா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சொல்லி தரும்போது கஷ்டமா இருக்கும். ஆனா இதெல்லாம் தான் வழி. வெளியில போனாதான் உனக்கு ஆத்ம ஞானம். போதும்பா, திருப்பி ஒரு அம்மா வயசுல போய் அப்படி ஒரு 10 வருஷ காலம் போய் உட்காராதீங்க. எத்தனை கஷ்டம் அந்த அம்மாவுக்கு இல்லையா? அதெல்லாம் தைத்திரிய வாக்கியத்துல என்னமா சுரேஸ்வராச்சாரியர் எழுதியிருக்காரு இல்லையா? இப்படி உங்களுக்கு ஆத்மாவையும் அனாத்மாவையும் பிரித்து அறிந்துத்தான்பா நீ ஆகணும். அந்நியதா இது வேறு வழியா ஏற்படாதுப்பா. இந்த ஞானம் வேறு வழியா வராதே, இது ஒண்ணுதான வழி. அதெல்லாம் அஜ்ஞானம் போனோம்னா ஞானம் தான் ஏற்பட. அந்நியதா அந்நியதா there is no other route for this. ஆகையினால இப்ப என்ன பண்ணும்? தஸ்மாது யுக்த்வா ஆத்ம அனாத்மனோ கரணீயம் விவேச்சனம். ஆகையினால யுக்தியினால உங்களுடைய புத்தியை யூஸ் பண்ணித்தான் ஆக வேண்டும். புத்திசாலிகளுக்கு தான் வேதாந்தம் திருவிழா சொல்றீங்க. அப்படி இல்லை, எல்லாருக்கும் விஸ்டம் இருக்கு. அந்த ராங்கா சேனலைஸ் பண்ணிட்டாங்க, வேற எதுக்கோ யூஸ் பண்ணிட்டாங்க. சம்பாதிக்கிறதுக்கு யூஸ், அதாவது படிக்கிறதுக்கு, இன்ஜினியரிங் படிக்கிறது, மெடிக்கல் படிக்கிறது, படிக்கிறது, சம்பாதிக்கிறதுக்கும் இதெல்லாம் போய் உங்களுடைய இன்டெலெக்டை மிஸ்யூஸ் பண்ணிருக்கீங்க சார். அந்த இன்டெலெக்ட் ஆனது உங்களுக்கு கொடுத்தது எதுக்காக தெரியுமா? உங்களுடைய ஆத்மாவை அறிவதற்காகத்தான். நீங்க அதை அறியறேன், இதை அறியறேன், எனக்கு செமிகண்டக்டரை அறியறேன், நான் டிரான்சிஸ்டரை அறியறேன், நான் டயோட அறியறேன், அப்படி எல்லாம் போறீங்க இல்லையா? நான் அதை தெரிஞ்சுக்கிறேன், இதை தெரிஞ்சுக்கிறேன், இந்த ஜாதிக்கு இந்த மருந்து என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவனுக்கு என்ன இல்லையா? இந்த மருந்துக்கு எப்படி ஒர்க் பண்றதுன்னு தெரியணும். எல்லாத்துலயும் உங்க புத்தியை செலவழிக்கிறீங்க. அதை பண்ணா இது சம்பாதிக்கலாம் சார், இதுல இன்வெஸ்ட் பண்ணாக்கா அது கிடைக்கும் சார் அப்படின்னு புத்தி எல்லாம் சேனலைஸ் பண்ணீங்க. அவ்வளவு தூரத்துக்கு இன்டென்சிட்டிவா இருக்கிற மைண்டுக்கு நீங்கள் யார் என்ற விசாரம் வர வேண்டாமா? நான் யாருன்றத முதல்ல அவன் கேட்டுக்கணும்ல. நான் யார்? இந்த உடம்புல இருக்கக்கூடிய நான் யாரு நானே தெரியாம நானும் எதையோ அச்சீவ் பண்ணி அவன் பாட்டுக்கு வேக ஆரம்பிச்சான்னாக்க ஒரு நாள் நமக்கு ஏன் இந்த கஷ்டங்கள்லாம் வருது? நாம எதனால இப்படி கஷ்டங்கள்? நான் இவ்வளவு இன்டெலிஜென்டா இருந்து இவ்வளவு படிச்சு இவ்வளவு சம்பாதிச்சு கூட இருக்க எனக்கு ஏன் கஷ்டம் வருகிறது? பொருள்னால ஒன்னும் சமைக்க ஒன்னும் அடைய முடியலையேன்னு ஒரு நாள் விசாரம் பண்றான் பாருங்க. அப்ப அவனுடைய கண்ணு திறக்க வேண்டாமா? நான் யார் என்பதை விசாரிக்க வேண்டாமா? அந்த விசாரணையத்தான் நான் சொல்றது இல்லையா? யுக்தி அப்படின்னு. இப்படி யுக்தியினால ஆத்ம அனாத்மனோகோ நீங்க என்ன பண்ணணும்? விவேச்சனம் கரணீயம். இதை பிரித்து அறிந்து விசாரம் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். வேற ஒண்ணுமே வழி இல்லை சார். அவர் என்ன சொன்னாரு? வதந்து சாஸ்திராணி யஜந்து தேவானு குர்வந்து கர்மாணி பஜந்து தேவதாக ஆத்மைக்க போதேன வினா முக்தி சித்தியதி பிரம்ம சதாந்தரே அப்படின்னு உபயோகிச்சுடாங்க. ஆச்சாரியாளுக்கு இடத்துல என்ன சொல்றாரு? வதந்து சாஸ்திராணி, சயின்ஸை படிக்கிறேன், அந்த சயின்ஸை படிக்கிறேன், தர்க்கம் படிக்கிறேன், வியாக்கரணம் படிக்கிறேன், மீமாம்சா படிக்கிறேன், எல்லாம் பண்ணுங்க. என்ன சார் நிறைய யாகம் எல்லாம் பண்றேன் சார். நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே சார் முழு வேதத்தையும் படிச்சிருக்கேன் சார். நான் பிரயோகங்கள்லாம் படிச்சிருக்கேன் சார். நான் அப்தோஜாமம், உபனிஷ்டமும், ஷோடசி, வாஜபேயம், சர்வதோமுகம் வரைக்கும் எல்லா யாகமும் பண்றேன் சார். யஜந்து தேவான் பண்ணுங்க, வாண்டான்னு சொல்ல. என்ன சார் நிறைய கர்மாக்கள்லாம் பண்றேன் சார். நான் எத்தனையோ சத்காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். கோவில் கட்டுறேன், உழவார பணி எல்லாம் செய்யறேன் சார். எல்லாருக்கும் போய் உலகத்துல இருக்கிற மாடுக்கெல்லாம் நான் அகத்திக்கிற கொடுத்துட்டு வரேன் சார். எல்லாம் பண்ணு குர்வந்து கர்மாணி பஜந்து தேவதாக. எத்தனை பூஜை பண்றோம் தெரியுமா சார்? எல்லா தேவதைகளுக்கும் பூஜை பண்றேன் சார் அப்படின்னு. எல்லாம் பண்ணுங்க சாமி, வாண்டான்னு சொல்ல. ஆனா ஆத்மைக்கிய போதேன வினா முக்தி. ஒண்ணு தெரிஞ்சுங்க, உங்களுக்கு தேவை என்ன? வாழ்க்கையில முன்னேற்றம், நல்ல வசதி, நல்லா இருக்கணும்னு சொன்னீங்களா? நீங்க சாப்பிட படிங்க, நல்ல எல்லா இடத்துலயும் புகழ் கிடைக்கும். உங்களுடைய படிப்புக்கு எல்லாரும் மடிச்சு வாங்க சார்னு உங்களுக்கு
தங்கத்தோடெல்லாம் போடுவா, உங்களுக்கு செயின் வாங்கி தருவாங்க, நீலமுத்து எல்லாம் கொடுப்பாங்க. ரைட்டு, நீங்க தேவதைகளை நல்லா பண்ணுங்க. தேவதா பூஜை எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றீங்கன்னா அவ்வளவுக்கு எவ்வளவு குடும்பம் சுபீட்சமா இருக்கும். 1 கார் 2 கார் 3 கார் 2 SUV 3 ஆடி எல்லாம் வரும். இல்லன்னு சொல்லவே இல்லை. நாங்க குருவனுக்கு கர்மாணி நிறைய கர்மா பண்ணுங்க. எல்லாருக்கிட்டையும் புகழ் உங்களுக்கு தெரியும். அந்த என்ன இவர் வந்தாலே தர்மாத்மா என்ன தர்மம் பண்றாங்க சார், எப்படிதான் இவருக்கு மனசு ஒரு தோன்ற புகழ் எல்லாம் கிடைக்கின்றோம். தேவதைகளை நன்றாக பஜிங்க. என்ன எல்லாருக்கும் எல்லாரையும் நல்ல வழியில கொண்டு வரீங்க. வெரி குட், யூ ஆர் டூயிங் எ கிரேட் சர்வீஸ், எல்லாம் ரைட். ஆனா ஒரு பாயிண்ட் மட்டும், எல்லாம் ஆல் தீஸ் ஆர் குட். உங்களுக்கு ஆத்ம ஞானம் வேணும்னா ஆத்மைக்கிய போதேன ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணு என்ற அந்த ஐக்கிய போதம் வரணுமேனால் அதுக்கு ஒரே வழி வேதாந்தம் தான். அதுக்கு ஒரே வழி குரு தான். அது இல்லாம போதேன பினாப்பி முக்திகி ந சித்தியதி. இது இல்லாம உங்களுக்கு முக்தி மாத்திரம் கிடைக்காது சார். என்ன வேணாலும் பண்ணுங்க, டக்க ரெடிங்க, உலகத்துல வாழுங்க, எல்லா காரியத்தையும் பண்ணுங்க. ஆனா முக்தி மாத்திரம் நீங்க அனுப்பிடாது. அது மட்டும் இல்ல, எவ்வளவு நாளைக்கு சார் இந்த கஷ்டம்னா பிரம்ம சதாந்தரேபி. ஒரு பிரம்மாவுடைய வாழ்க்கை தெரியுங்க, 4,32,200 வருஷம் கடி. அது எப்படி 8,64,000 வருஷம் குறையும். அதுல இருந்து 4 புள்ளி சேர்த்து 11,24,000 17 லட்சம். இது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி பாத்தீங்கன்னா 43,24,000 ஒரு யுகம். இப்படி சதுர்யுகமா சேர்ந்தீங்கன்னா இந்த மாதிரி 1000 ஆச்சுன்னா 43.2 crores தான் பிரம்மாவுடைய 1 day. இப்படி 100 பிரம்மாவுடைய வருஷம் 43.2 crores இட்டு இல்லையா ஒரு டே. அவருக்கு எவ்வளவு வருஷம்? அவருக்கு இட்டு 365 இட்டு 100 அவருடைய ஏஜ். நீங்க கணக்கு பண்ணிக்கீங்க. இவ்வளவு பிரம்ம சதாந்தரேபி அப்படின்ட்டாரு. பிரம்மாவுடைய லைஃப் டைம் முழுக்க நீங்க பண்ணாலும் இதெல்லாம் பண்ணாலும் உங்களுக்கு முக்தி கிடையாது. முக்தி வேணும்னா வேதாந்தத்துக்கு வாங்க அப்படின்ட்டாரு. அதான் சார் விஷயத்தை. இதுதான் விவேச்சனம். யுக்தியா ஆத்ம அனாத்மனோஹோ விவேச்சனம் கரணீயம். அனாத்மனி ஆத்மதா புத்தி கிரந்தி ஏன விதீஜதே. ஏன எதனால? ஏன அந்த ஏன வச்சுக்கலாம். அனாத்மனி ஆத்மதா புத்திக்கு. ஆத்மா அனாத்மா இல்லாத இடத்துல அனாத்மால போய் அந்த ஆத்ம புத்தின்ற ஒரு முடிச்ச நீங்க போட்டதுனால இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தை போய் நான் நினைச்சதுனால, பிராணமய கோஷத்தை நான் நினைச்சதுனால, இந்த மனசை நான் நினைச்ச ஐ எம் ஹாப்பி ஐ எம் அன்ஹாப்பின்னு சொன்னதுனால, ஐ எம் அ மேல் ஐ எம் அ ஃபீமேல்னு சொன்னதுனால, ஐ டோன்ட் நோ ஐ நோ ஐ ஸ்லெப்ட்னு சொல்றதுக்கு ஆனந்தமய கோஷத்திலேயோ இருந்து கொண்டு நீங்கள் இதற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய அதை நீங்க என்ன பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? இதுக்கு பேர் தான் பாச முடிச்சு. இந்த பாச முடிச்சுல போய் மாட்டிக்கிட்டீங்க. நீங்க இந்த உடம்புக்கும் எனக்குமே சம்பந்தம் இல்லாத நானு, இந்த உடம்ப நானுன்னு ஒரு பெரிய அஜ்ஞானம், எனக்கு இக்னரன்ஸ் வந்தது. அந்த இக்னரன்ஸ்ல நான் என்ன பண்ண தப்பு, இந்த பாடியை நான் என்று நினைத்தேன். என்னுடைய மனத்தை என்னுடைய மனது அப்படின்னு நினைச்சேன். இது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீட்டுல இருக்கக்கூடியவர்கள்லாம் எனக்கு சொந்தம், எங்க அப்பா எங்க அம்மா அப்படின்னு நினைச்சேன். அப்படியே வந்தோடனே இது போதாது, எனக்கு ஒரு சப்போர்ட் எனக்குன்னு ஒண்ணு வேணும். என்னதான் இவர்கள்லாம் இருந்தாலும் ஒரு கல்யாணத்தை பண்ணேன். அந்த கல்யாணத்தை பண்ணி இப்ப அதுக்கு உண்டானதெல்லாம் எங்க அப்பா அம்மாவுக்கு நான் வேணும்னு நினைச்சா அவளுக்கு செய்து உட்காந்துருக்கேன். இப்போ இவ ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டா வீட்டுக்கு. இப்ப என்ன ஆச்சு, குடும்பம் இன்னும் பெருசா, என்னுடைய சம்சாரம் இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு. இப்ப என்னாச்சு, அவருடைய வீடு, மாமனாருடைய தம்பி என்னுடைய சதாபிஷேகத்துக்கு போகணும் இல்லையா, அவர் வாத்திக்காரனுடைய மாமா பிள்ளை கல்யாணத்துக்கு 3 நாள் வரணும். அது எப்படி நீங்க மாப்பிள்ள வரலன்னா அப்படின்னு வா. அவெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு போனது வரும்போது அவர்கள்லாம் 2000 ரூபாய் கொடுத்தாங்க கவர்ல போட்டு. நம்மளும் அதே மாதிரி நீங்க நல்லா தானே, எத்தனை பிரச்சனைகள் வரும்பாங்க. அது போதாதுக்கு ஒரு குழந்தை வேற வந்து
அவனை காப்பாத்திட்டு அழகாக இருந்த ஒரு பையன் இல்லையா, இப்ப இவனுடைய வாழ்க்கை பாரு, அதுக்கு தூக்கிட்டு ஓட வேண்டியிருக்கு, டாக்டர் கிட்ட ஓட வேண்டியிருக்கு, அவனை பார்க்க வேண்டியிருக்கு, அவரை வாசம் இதை பண்ணா இது பண்ணணும்ன்றான். அது முடிச்ச உடனே கேட்கணுமா, இவன் ஆபீஸ்ல எல்லாரும் சேர்ந்து நீ எஜுகேஷன் பிளஸ் படிக்கிறது இல்லையா, அவனை எந்த ஸ்கூல்ல போகணும்னாக்கா நீ போய் ஸ்கூல்ல நிக்கணும், நீ கொஞ்சம் படிக்கணும், இப்படி எல்லாம் பண்ணி அப்படியே அந்த போராட்டம் அப்படியே போய் அவனுடைய ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சு அவனுடைய காலேஜ் எப்படி வளர்ந்துட்டே போச்சுங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த முடிச்சு, இந்த அனாத்மனி ஆத்மா எனக்கூடிய புத்தி, ஆத்மதா புத்தி இல்லாத விஷயத்துல நான் என்பது எங்க இல்லையோ, நான்ன்றது இது எதுலயும் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனா சாஸ்திரத்துல சொன்னது கேட்காம நான் இது எல்லாத்துலயும் இருக்கேன், எங்க ஊரு, என்னுடைய நாடு, நான் படிச்ச ஸ்கூலு, என்னோட கிராமம், என்னோட இந்தியா, எப்படியெல்லாம் நம்ம அந்த அஞ்ஞானமானது அப்படியே வளர்ந்து 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 போய் என்னாச்சு, பெரிய முடிச்சு சிக்கல்லாம் அப்படி ஒரு சிக்கல்ல மாட்டின்னு இருக்கேன். இதுல இருந்து வெளியிலேயே வர முடியல. அதை முடிச்சுட்டு போலான்னு யாராவது நினைக்க முடியுமா? எத்தனை கட்டுப்பாடுகள் வீட்டுல, எல்லாம் முடிச்சுட்டு போக முடியலையே யாருக்கும். எல்லாம் இதையும் சமாளிக்கணும் அதையும் சமாளிக்கணும்ன்ற இப்படி இருக்குன்னாக்கா ரொம்ப சத்தாந்தர இப்படி இருக்கிறவனுக்கு எப்பதான் இதுல இருந்து விடுதலைன்றது தெரியலையே. அதனால அனாத்மனி ஆத்மதா புத்தி கிரந்தி விதீரியதே, விதீரியதே விதீரணம் அப்படின்னாக்க இது எப்பதான் இந்த சிக்கலானது நீக்கப்படும், எப்பதான் இந்த முடிச்சானது அவிழும், அவிழ முடியாத முடிச்சத அப்படின்னு உபநிஷதான சொல்லிட்டு வித்தியதே ஹிருதய கிரந்தி. உங்களுடைய ஹிருதய கிரந்தி எப்ப தெரியுமா விதீரணமாகும்? வித்தியதே சித்தியந்தே சர்வசஞ்சயா. எத்தனையோ டவுட், நான் எப்படி சார் ஆத்மாவா இருப்பேன், நான் எப்படி சார் பகவானா இருப்பேன், இந்த டவுட் எல்லாம் இருந்தது. என்னதான் வேதாந்தம் படிச்சாலும் அந்த சந்தேகம் நான் தான் பிரம்மான்றது வரவே இல்லை. அந்த டவுட் எனக்கு வருமா எனக்கு வருமா, யுவர் செகண்ட் நீதான் பிரம்மான்னு 1000 தடவை சொல்லியாச்சு. எத்தனை தடவை சொன்னாலும் நான் எப்படி சார் பிரம்மனா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த அளவுக்கு அவனுக்கு அஜ்ஞானம் அவனுக்கு உறந்து பாருங்க. ஜென்ம ஜென்மமா இந்த அஜ்ஞானத்தை வளர்த்து வச்சுட்டு அவனுக்கு ஒரு கிளாரிட்டி எவ்வளவு தடவை சொன்னாலும் புரியாதுன்னு மக்கள் தானே அர்த்தம். ஒரு தடவை சொல்லி வரலன்னா ஒரு கோபம் வந்து எவ்வளவு தடவை நான் சொல்றது, அந்த பேங்க்ல தான் போய் கட்டுனாக்க பையன் 2 தடவை கேட்டா உங்களுக்கு கோபம் வருது. உங்களை 1000 தடவை சாஸ்திரம் சொல்றது நீதான் பிரம்மன்னு. ஆனா நீங்க சந்தேகப்படுற நான் எப்படி சார் பிரம்மமா, நான் எப்படி சார் பிரம்மம். சம்சயங்கள்லாம் எப்போ போகும் போகும். உங்களுடைய ஹிருதய கிரந்தி அவிழும். உங்களுடைய சம்சயங்கள்லாம் சித்தியந்தே சர்வ சம்சயாக க்ஷீயந்தே அஸ்ய கர்மான். உங்களுடைய பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மம் என்னென்னமோ படிச்சு உங்களுடைய அனாவசியமா போட்டு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் க்ஷீயந்தே அஸ்ய கர்மான். எல்லா கர்மாவும் போகும். எப்போ? அஸ்மின் திருஷ்டே, அந்த பிரம்மத்தை நீங்கள் அறிந்தீர்களே. ஆனால் பராவரமாக பரம் அபரம் அபரம்னு வரக்கூடிய காரிய காரண ரூபமாக இருக்கக்கூடிய இந்த ரீசனிங் இருக்க லாஜிக் இதிலிருந்து வெளியில நீங்க போனீங்கன்னா அந்த பிரம்மத்தை நீங்கள் அறிவீர்கள். ஆத்ம ஞானத்தினால, இந்த அனாத்மா புத்தியினால வந்ததான இந்த ஹிருதய கிரந்தி சம்சயங்கள் கர்மாக்கள் எல்லாம் ஒரே சமயத்துல விதீரியந்தே அப்படின்னு அந்த சொன்னார் இல்லையா, அந்த மனசுல வச்சுட்டு ஆச்சாரியர் சொல்றாரு. அனாத்மனி அனாத்மனி ஆத்மதா புத்தி. ஆத்மா இல்லாத இடத்துல ஆத்மா புத்தின்றது போட்டீங்களே, இதுதான்ப்பா அந்த கிரந்தி முடிச்சு. இந்த முடிச்சு எதனால போகும்? ஆத்ம ஞானத்துல மட்டும்தான் போகுமா. அதனால விவேச்சனம் கரணீயம். நீங்களாக இந்த விசாரத்தை பண்ணி கொண்டு தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன. ஆத்ம அனாத்ம விவேகார்த்தம் விவாதோயம் நிரூப்யதே ஏனாத்மனாத்மனோ தத்துவம் விதிக்தம் பிரஸ்புடாயதே. ஆத்ம அனாத்ம விவேகார்த்தம், ஆத்மாவையும் அனாத்மாவையும் பிரிச்சு அறியது. விவேகம் அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன். You should have the knowledge to discriminate which is right, which is wrong, which is truth, which is untruth. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஆத்மா எது அனாத்மா எது அப்படின்ற ஒரு விவேகம் உங்களுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? விவாதோயம் நிரூபியதே. இப்ப நாம ஒரு விவாதம் பண்ண போறோம் இல்லையா?
இந்த விவாதத்தின் மூலமாக நாம அதை நிரூபணம் செய்யலாம். ஏன ஆத்மனாத்மனோ தத்துவம். அதனால இந்த ஆத்ம அனாத்ம தத்துவம், ஆத்மாவும் அனாத்மம் இதனுடைய தத்துவம். இதனுடைய தத்துவம்னா என்ன? சாரம், உண்மை, இதனுடைய ட்ரூத் என்ன அப்படின்றதை விவித்தம் நன்கு பிரிஞ்சு பிரஸ்புடாயத்தே கொஞ்சம் தெளிவாக்கப்படும் அப்படின்னு தெளிவாக்கப்படுகிறது அப்படின்னு இப்போ மார்க்கத்தையும் சொல்லி கொடுத்தார். பிரபாரம் 520 சொல்லிட்டு முதல்ல ஆரம்பிக்கிறார். அப்பா நீங்க எல்லாம் யாரு தெரியுமா இல்லையா? வேதாந்தத்தையும் அந்த பிரம்ம ஜானத்தினுடைய குளோரியையும் ஆச்சாரியார் பாஷ்யத்தினுடைய குளோரியையும் உபனிஷத்தினுடைய குளோரியையும் தெரியாம இருந்துட்டோம் இல்லையா? இதெல்லாம் தெரியல. ஆக்சுவலா பார்த்தா இது ரொம்ப சொல்லவும் முடியல. ஏன்னா இந்த நாலேஜ ரொம்ப பிரைஸ் பண்றதும் பயமா இருக்கு இல்லையா? அதனால ஆனா உண்மை என்ன? இதுதான் அறிவு யா. இது தெரியாம இருக்கிறதுனால இப்ப என்ன ஆச்சுன்னாக்க கூடாக அஸ்ருத வேதாந்தாக கூடர்களாக இருக்கு. அது மட்டும் இல்ல, வேதத்தினுடைய உபனிஷத் கடைசி இருக்கு இல்லையா? வேதாந்தம் உபனிஷத் இருக்க அதனுடைய கருத்தை இவர்கள் அறிந்து கொள்ளவே இல்லை. அஸ்ருதா சான்ஸே கிடைக்கல சார். அவரு 80-90 வருஷம் எடுத்துட்டு போயிட்டாரு. வாழ்க்கையில அங்க போனார், இங்க போனார், அங்க டிரான்ஸ்பர் ஆச்சு, இங்க போனார். கடைசி வரைக்கும் வேதாந்தத்துக்குள்ள ஒரு நாட்டமே வரல சார். பகத்தையே தினசி அவருடைய லைஃப் டைமே வேஸ்ட் ஆயிடுச்சுன்றது கூட அவருக்கு தெரியாமே போயிட்டாரு. அவருக்கு இவ்வளவு ரிலீஜியஸ் புக் இருக்குன்னு தெரியல, இவ்வளவு வேதாந்தம் இருக்கு, நமக்கு எதுக்காக இந்த வாழ்க்கை வந்தது எதையும் அறியாமலேயே இறந்து போகிறார்கள் இல்லையா? எவ்வளவு இது மாதிரி ஒரு கொடுமை ஒருத்தருக்கு வருமா? இதல்லவா கொடுமை. எதுவுமே தெரியாம செத்து போகுது. இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்னா இல்ல, அதுவா கணக்கு? எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு அவ்வளவு கில்லடியா இருந்தவர் கொஞ்சம் கூட இந்த விஷயங்கள்லாம் தெரியாம போயிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமோ இல்லையா? நாம என்ன அந்த கேட்டகரியில அவரை சொல்றோம்? கூடர்களாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவர்கள் என்ன தெரியுமா? இது தெரியாம ஐ டோன்ட் பிலீவ் இன் ஆல் தீஸ் திங்ஸ், ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் சொல்லி அதை தான் ரொம்ப ஒன்னா அவருக்கு ஒரு 4 பேர் கேள்வி கேட்கறதுக்கு இருக்கான் பாருங்க. ஐ டோன்ட் பிலீவ் ஆல் தீஸ் திங்ஸ் பாருங்க. அவருக்கு பின்னாடி ஒரு 10 பேர் வேற இருந்தா அவளை நினைச்சு பாருங்க. ஒரு குருடர் இல்ல, இவருக்கு போகத்தை நம்பி ஒரு 25 குருடர்கள் அவரோட போனாங்க இல்லையா? இப்படி இருக்கக்கூடியவர் ஸ்வயம் பண்டிதம் ஆனினஹா மூடாக அஸ்ருத வேதாந்தாக ஸ்வயம் பண்டிதமானினஹா ஈஷ பிரசாத ரஹிதாக தத்குரோஹோ பகிர்முகாஹ ஸ்வயம் பண்டிதமானினஹா. தன்னைத்தானே இவர்கள் படித்தவர்கள் அப்படின்னு முடிவு பண்ணார். அதை கைத்தட்டுறதுக்கு இவருக்கு பின்னாடி ஒரு 250-300 பேர் இருக்காங்க. அதனால இவருக்கு எங்க போனாலும் இவருக்கு சிறப்பு. ஆனா இவருக்கு ஒண்ணும் தெரியாது. அசுருத வேதாந்தி கூட அப்படி இருக்காரு. அது மட்டும் இல்ல, இதுல இருந்து இன்னொரு காரியம் இந்த கூடர்களும் தெரியாது. இப்ப இன்னொன்னு தெரிஞ்சது என்ன? ஈஷ பிரசாத ரஹிதாக பகவானுடைய அனுகிரகம் கொஞ்சம் கூட இல்லை. தன்னைத்தானாகவே பெரிய படித்தவன் நினைக்கின்றான். கொஞ்சம் கூட ஈஸ்வர அனுகிரகம் இருந்தது. ஆனா இந்த பக்கம் திரும்பி இருப்பான்ல, இந்த பக்கம் வந்திருப்பானே, வயசாயிடுச்ச இல்லையா? இப்பவும் வரலன்னாக்க எப்பதான் வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கிறது? எப்பதான் என்னை பற்றி அறிந்து கொள்வது? எப்பதான் பிரம்மத்தை அறிந்து கொள்வது? இதுவும் அறியாமல் போயிட்டான். ஈஷ பிரசாத ஈஸ்வரனுடைய பிரசாதம் ரஹிதாக அடையாதவர்கள் இல்லையா? ஈஸ்வரனுடைய அருளை பெறாதவர்களாக ஆகிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, சத்குரோஷ்ட பகிர்முகாக எத்தனையோ பேர் அங்கங்க வேதாந்தம் படித்தவர்கள், எத்தனையோ புத்தகங்கள், விவேகானந்த ரமணன் எத்தனையோ பெரியவர்கள் எழுதின புத்தகங்கள்லாம் இருக்கு. இது எதையுமே அவர் காதுல படவே இல்லை சார். அவருக்கு பேர்பட்ட பாருங்க, அவன் கடைசி வரைக்கும் இந்த குருமார்களிடமிருந்து பகிர்முகமாகவே இருந்தான். அந்தர்முகமா கிட்ட போவே இல்லை. இந்த ஃபீல்டுக்கே வரல. அந்த அளவுக்கு அவனுடைய மைண்ட் அந்த கமர்ஷியல் ஆங்கிள் போய் அப்படி போயிட்டு இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல போய் அப்படி உளுந்து கண்டதே காட்சி கொண்டதே கோலம் நினைச்சிட்டு அப்படின்னு பக்கா சாருவாகம் மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு உலகத்துல இருக்கக்கூடிய இதர மதத்துல இருக்கக்கூடியவர்கள்
இதர பாரத தேசத்துக்கு வெளியில இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படி இவனும் இந்த ஊர்ல பிறந்து இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்து இந்த ஊர்ல இருந்து கூட இதை அறியாமல் போய்விட்டானேனால் அவனை என்னன்னு சொல்றது? என்ன பரிதாபம், என்ன பரிதாபம். சத்குரோஹோ பகிர்முகா, நல்ல குருவை அண்டாமல் வெளிப்பார்வையிலேயே போயிட்டான். கொஞ்சம் கூட உள்ள திருப்பல இன்ட்ராவர்ட்டா ஆகவே இல்லை, எக்ஸ்ட்ராவர்ட்டாகவே அதை சாப்பிடலாமா இதை சாப்பிடலாமா, இதை என்ஜாய் பண்ணலாமா, அந்த ஊருக்கு போலாமா இந்த ஊருக்கு போலாமா, இதுலயே தன்னுடைய புத்தி முழுக்க பகவான் கொடுத்த இன்டர்லெக்ட் முழுக்க அதுக்கே செலவு பண்ணிட்டா. அது மட்டும் இல்ல, விவிதந்தி பிரகாரம் தம் வக்ஷ்யாமி சாதரம் அப்படின்னாரு. இந்த மூடர்கள் எல்லாம் இப்ப என்ன தெரியுமா பண்றாங்க? ஆத்ம விஷயமாக இதெல்லாம் தெரியாமையிலே இவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜை வச்சுட்டு விவிதந்தி வாதம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இன்டெலெக்சுவலா இருக்கணும் சார். அந்த காலத்து படிப்பு மாதிரி இருக்கு அதெல்லாம் போயிட்டு பிற்போக்குவாதிகளா இருக்காதீங்க சார், முற்போக்குவாதிகளா இருங்கன்னு. அந்த முற்போக்குவாதம் தான் விவிதந்தி. இதை விவாதம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பிரகாரத்தை அந்த விதத்தை கொஞ்சம் சொல்றேன், நல்லா கேட்டு தம் சுனு. இந்த விஷயம் how these people are misled அப்படின்ற விஷயத்தை சொல்ல போறேன். சுனு பக்ஷாமி சொல்லுகிறேன். ஆதரம், ஆதரம்னா கவனமாக கேளு, ஆதரத்தோட கேளு சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சார் இல்லையா. இப்போ வேதாந்தத்தினுடைய கருத்தை கேட்டு தெரிந்து கொள்ளாமல் தன்னை தானே வித்வான் நினைத்து கொண்டு ஈஸ்வரனுடைய அனுக்கிரகத்தை கொஞ்சம் கூட பெறாதவர்களாக ஒரு குரு இடத்தினுடைய நாடாமல் வெளிமுகமாகவே இருந்து கொண்டு இருக்கிற இந்த மூடர்கள் இருக்கிறார்களே, இவர்கள்லாம் என்ன கதை விட்டுருக்காங்க தெரியுமா உலகத்துல? இவர்கள்லாம் இஷ்டத்துக்கு பலவிதமாக விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முறையெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்றேன், என்ன கவனமா கேளு. யார் அவர்கள் அப்படின்னு சொல்றேன். நம்மளதான் சொல்றாருன்னு நமக்கே தெரியும். நம்ம இப்போதைக்கு நம்ம வேதாந்தம் படிக்கிறோம் ஓடியா, நம்ம எல்லாரும் நம்மள சன்னியாசியா நினைச்சுட்டு படிக்கணும் இல்ல. அவங்க நம்மளை பத்தி சொல்லலாம்னு நினைச்சுட்டு படிச்சாதான் இதெல்லாம் நமக்கு புரியும் இல்லையா. அத்தியந்த பாமரஹா கஷ்டித் புத்திர ஆத்மா இதி மன்யதே ஆத்மனீவ ஸ்வபுத்ரேபி பிரபல பிரீதி தரிசனாத். பாமரனாக இருக்கும் ஜனங்கள்னா என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? தன்னிடத்திலேயே தன்னுடைய புத்திரனிடத்திலேயும் ஒரு பிரீத்தி காணப்படுவதனால தன்னுடைய புத்திரையும் ஆத்மாவாக நினைக்கிறார்கள். என்ன நினைக்கிறா? அவனுக்கு தன்னிடத்தை அவங்கிட்ட அவன் மேல அவனுக்கு எவ்வளவு ஆசை இருக்கோ அவ்வளவு ஆசை அவனுக்குள்ள மேலேயே இருக்கு. புத்திரே இல்லையா? இது எப்படி? பிரபல பிரீத்தி தரிசனம். ரொம்ப அதிகமாக பிரபலம்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பலம் வாய்ந்ததாக பிரபலமாக இருக்கிறதுன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, வெரி எவிடென்டாக உலகத்துல பிரபலமாக இருக்கிறது, பிரீத்தி காணப்படுவதனால புத்திரஹா ஆத்மா இது மன்யதே. இவன் தன்னுடைய பிள்ளையை தானாக கருதுகிறான். இந்த விஷயமே தெரியல. எல்லாரும் ஒரு ஒரு கர்மாவை பேஸ் பண்ணி அவாவா பிறக்கிறார்கள். அவாவா இந்தந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கிறார்கள். அந்தந்த அப்பா அம்மாவனால் வளர்க்கப்படும் போது அந்த குணங்கள் தான் இவனுக்கு வருகிறது. எல்லாம் ரைட்டு. ஆனா நம்ம பரமார்த்தானந்தா அழகா சொல்லுவாரு, நம்ம எல்லாம் ஃபாதர்ஸ் ஆர் நாட் ஓனர்ஸ் ஆஃப் தி சன். ஃபாதர்ஸ் ஆர் நாட் ஓனர்ஸ் ஆஃப் தி சன். ஃபாதர்ஸ் எல்லாம் என்ன? யூ ஆர் அ கஸ்டோடியன் ஃபார் சம் டைம். பகவான் என்ன பண்ணிருக்காரு? உங்க பையனை கொஞ்ச நாள் பார்த்து நீங்க அவனால நிறைய இன்பங்களை எல்லாம் அனுபவிச்சீங்க. அந்த குழந்தை பேசும்பொழுது, அந்த குழந்தைய தூக்கிட்டு போகும்பொழுது, அந்த குழந்தை பேரை சொல்லி அது சாப்பிட்ற சாக்லேட்டை நீங்க சாப்பிட்டு, அது கூட ஆடுறம் பேர் வேணின்னு சொல்லி நீங்க என்ஜாய் பண்ணி அந்த பேட்டிங்க அந்த கேரம் போர்டு எல்லாத்தையும் பண்ணி உங்களுக்கு அந்த பையன் மூலமாக அந்த என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக அனுப்பப்பட்டவன் தான் குழந்தை. கஸ்டோடியன். நீங்க அவனை பத்திரமா பார்த்துட்டு அதெல்லாம் அனுபவிச்சீங்களா? அவனையும் நீங்க பத்திரமா பார்த்துக்க வேண்டிய நெசசிட்டி. இப்படித்தான் நீங்க புரிந்து கொள்ள தவிர ஐ ஆம் த ஓனர், நான் சொல்றபடிதான் என் பையன் கேட்கணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு
அதே கிட்டத்தட்ட அதே விஷயத்தான். இதெல்லாம் சாஸ்திரியமான விஷயங்கள் தான். வேற வேற ஆங்கிள் நமக்கு புரியுற மாதிரி லௌகிகமாக பேசி புரிய வைக்கலாம். இப்ப எப்படி ஏன் அப்படி சார் இந்த மாதிரி ஆத்மா தன்னுடைய பிள்ளைய போய் நானே அந்த குழந்தை எனக்கு உயிர் சார், அவன் இல்லைன்னா நான் தற்கொலை கூட பண்ணிருப்பான் சார், அந்த அளவுக்கு பாசமானது போகிறது எதனால அப்படின்னு யோசிக்க வேண்டியது. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னாக்க இவன் ஆபீஸ்ல டல்லா உட்காந்துருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, என்னடா உட்காந்துருக்க, என்ன காத்தால இருந்து ஒரு அப்பா என்னப்பா ப்ராப்ளம், 4 பேருக்கு சொல்லுப்பா, அப்பதான்ப்பா அவனுடைய கவலை தீரும். பையன் காலையில இருந்து இருமிண்டே இருக்கான் பாவம், நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, டாக்டர் கிட்ட போனா மருந்து அப்படிதான் இருக்கும், மத்தியானம் வரைக்கும் இருக்கும்ன்றாரு. அப்படிதான் இருக்கும் டாக்டர் சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க, பெரியவாளா சொல்றாங்க. ஆனா இவனுக்கு பாருங்க, குழந்தைக்கு ஒண்ணுன்னா இவனுக்கு பண்ற சரி, பையனுக்கு வேலை கிடைச்சிட்டுனாக்க இவருக்கு போய் ஆபீஸ்ல சார் மை சன் காட் அன் அப்பாயின்மெண்ட், அவருக்கு வந்துட்டு சார் நல்ல பேங்க்ல வேலை கிடைச்சிருக்கு சார்னு இவன் ஸ்வீட்டு கொடுக்குறான். நம்ம பாக்குறோம் இல்லையா, சார் என் பையனுக்கு கல்யாணம் சார் அப்படின்னு ஒரே சந்தோஷம் இருக்கு. சார் என் பையனுக்கு கல்யாணம் சந்தோஷமா இருக்கு இல்லையா, என் பையன் பிறந்துட்டான் சார்னு ஸ்வீட்டு கொடுக்குறாரு. என்ன இப்படி குழந்தைக்கு கல்யாணம் ஆச்சுன்னாக்க இவர் சந்தோஷப்படுறார், குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா இவருக்கு குழந்தை பிறந்த மாதிரி சம்போதம் பண்றார். ஏன் சார் இந்த அட்டாச்மெண்ட் வருது இல்லையா, அப்பாவுக்கு பையனுக்கு ஏன் இந்த அட்டாச்மெண்ட், இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. புத்திரே து புஷ்டே புஷ்டோகம் இல்லையா, உள்ள ரொம்ப புஷ்டியோட இருக்கான், நல்ல ப்ரொமோஷன்லாம் வந்தது அப்படின்னாக்க, வீடு வாங்கிட்டான் ஜம்முன்னு அப்படின்னாக்கா அப்பா என்ன தெரியுமா பண்றாரு, இவரு ஒரே குஷியா இருக்காரு. சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டான் சார், ஆடி வாங்கியிருக்கான் சார் அவன் ஜம்முன்னு அப்படின்னா, அவன் அங்க போறான் இங்க வரான் சார், நல்லா கமிங் அப் இன் லைஃப் சார் அப்படின்னா, புத்திரோ புஷ்டகா, அவன் முன்னுக்கு வந்தான் உனக்கு என்னையா, என் பையன் முன்னுக்கு வந்தா நான் முன்னுக்கு வந்த மாதிரி எப்படி பாருங்க, அவன் முன்னுக்கு வந்தான், அவன் படிச்சான், அவன் பண்ணான், அவனுடைய திறமையினால அவன் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணான் ஆபீஸ்ல, அவன் வாங்கினான் இல்லையா, நடந்தது அதுதான். ஆனா நான் எப்படி சந்தோஷப்படுறேன் பாருங்க என் பையன், ஏன்னா ஓனர்ஷிப் ரைட்டு நானே எடுத்துக்கிறது. புத்திரே புஷ்டே அகம் புஷ்டகா, புத்திரம் புஷ்டியா இருந்தானா நான் புஷ்டியா இருந்த மாதிரி கணக்கு. நஷ்டே நஷ்டோகம் இல்லையா, பையனுக்கு ஏதாவது ஒரு நாசம் வந்துருச்சுனாக்க எனக்கு வந்த மாதிரி நான் கிழிச்சு சொல்லிருக்கு. புத்திரோ புஷ்டகா அகம் புஷ்டகா, புத்திரோ நஷ்டா அகம் நஷ்டா, இது அனுபூதி பலாச்சாபி யுக்திதோ விஸ்ருதேரபி. இது பாருங்க எண்ணம் இருக்குல்ல, இத்தியதா இப்படி என்ன இப்படித்தானே உலகத்துல இருக்கு. இந்த நிலையினால அனுபூதி பலாச்ச, இது லோக அனுபவத்தினுடைய பலத்தினால நான் சொன்னது உங்களுக்கு புரிய சொல்லிய மேல எவ்வளவு ஆசைப்படுங்க இருக்கு. அவன் சந்தோஷம்னா இவர் சந்தோஷப்படுறாரு, அவனுக்கு ஒரு துக்கம்னா இவருக்கு ஒரு துக்கம். இப்ப நம்ம பாக்குறோம் லோகத்துல எத்தனை பேரை பார்த்திருக்கோம், லோக அனுபவம் இப்படித்தானே சார் இருக்கு. யுக்தி தகா சரி இதுதான் யுக்தி. நாம சார் நம்ம இந்த உலகத்துல நல்லா 2 கண்ணையும் திறந்து வச்சுட்டு 2 காரையும் திறந்து வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கோம் சார். நம்ம சொசைட்டி அப்படின்னு சொல்ற எனக்கு இது புரியுறது இல்லையோ, அதே மாதிரி சரி வேதம் என்ன சொல்றது, இதுக்கு விருத்தமா ஏதாவது சொல்றதுனாக்க நம்ம அப்போ நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லலான்னு பார்த்தா வேதமும் எனக்கு என்ன சொல்றது, ஸ்ருதே ரபி, ஸ்ருதியும் இதே வாக்கியத்தை சொல்றது சார். இப்போ போய் பையனுக்கு ஆணறிவு பண்ணுன்னா இல்லையா, இப்போ அன்னபிராசனம் எல்லாம் பண்ணா வாத்தியார் வேற வேத மந்திரத்தை வச்சு ஆத்மாவை புத்திரநாமாசி அப்படின்னு அந்த மந்திரத்தையே சொல்றாரு சார். சார் நான் வேற என் பையன் வேறையா சார், புத்திரன் வேற நான் வேறையா சார், புத்திரநாமா என்னுடைய புத்திரன்ற பெயர் இருக்கானே என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கானே அவன் வேற யாருன்னு நினைக்கிறீங்க, நான் தான் சார் அவன் இல்லையா. ஆத்மாவை புத்திரநாமாசி, என்னுடைய புத்திரன்ற பெயர் இருக்கவன் ஆத்மாவை நானே அல்லவா அப்படின்னு அனுபவத்தை நாம பார்த்து சொன்ன வேதமே அப்படித்தானே சார் சொல்றது. ஸ்ருதிஹி வததி, தன கர்மா நீங்க பண்ணிருக்கீங்க எல்லாம் அப்படிதானே சார் வருது அப்படின்னு சொல்றது இல்லையா. இதெல்லாம் எப்படி இந்த ஒவ்வொன்னா அந்த மூடர்கள் எப்படி
எப்படி விவாதம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரார். அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? பலவிதமாக இந்த யுக்திகளை வைத்துக் கொண்டு வேதாந்தம் தெரியாம புரிந்தவர்கள் உள்ளவர்கள் எப்படியெல்லாம் உருட்டி கொண்டிருக்கிறார்கள் பாருங்க இந்த வேதாந்தத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். இது இன்ட்ரெஸ்டிங்கா 524 ஸ்லோகத்துல முடிச்சிருக்கேன். இந்த உலகல் வேதாந்தம் அறியாதவருடைய உலகல் இன் கண்டினியூவாக அடுத்த வாரமும் ரசிச்சு படிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ண